ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நல்ல ஆசிரியரை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கும் அதை கண்டினியூ பண்ணுறேங்க. என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கெரியரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd to 5th படிக்கும்போது ஒரு வேறு ஸ்கூலு, அது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. ஏன்னா அப்போ வந்து எல்கேஜி யூகேஜி 3rd வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி, ஒரு கான்வென்ட் மாதிரி படித்தேங்க. 3rd 4th மாறும்போது இன்னும் ஸ்கூலில் போடும்போது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஸ்கூலில் சேர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டாங்க. அந்த வந்து 3 to 5 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். சரி, நம்ம எதுக்கு போகிறோம், படிக்க மட்டும் தானே போகிறோம், என்ன சொன்னால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு நான் போவேன். அங்கே இருக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸுங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கழுவி வைக்கிறதுக்கு சண்டை நடக்கும் ஸ்கூலில். ஓகேங்களா, அது வந்து பசங்க வந்து கழுவி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தது அந்த ஸ்கூலில். அது வந்து அவங்க அந்த மிச்சம் வைக்கிற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஒரு ஆர்வம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நான் இது வரைக்கும் அது ஒரு வாட்டி கூட செஞ்சது கிடையாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்கிற பசங்க தான், மிஸ்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிற பசங்க தான் அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுதாங்க அந்த ஸ்கூலில் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது. அதுக்கப்புறம் 6th படிக்கும்போது தாங்க ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த சார் நான் பார்த்தேன். அவர் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. கிண்டல் பண்ணுவார், பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார் சார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு கஷ்டப்படாத லெவலுக்கு இருக்கும். ஓகேங்களா, நிறைய பேருக்கு நம்ம கிண்டல் பண்ணால் வந்து சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம மனசு கஷ்டப்படாமல் இருந்தால் நமக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போவும் அப்படி தான். ஸோ வந்து நானும் காமெடி இந்த மாதிரி சிரிப்புலாம் வந்து நம்ம அந்த லைஃப்பில் வந்து எப்படி இருப்போம், சிரிச்சிட்டே இருப்போம். நான்லாம் பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் ஏதாவது காமெடி எல்லாம் பார்த்துருந்தோம், அதை நினச்சி சிரிப்பேன். அந்த மாதிரி ஆள்னாலாம். ஸோ அந்த சார் அந்த மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் 8th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 8th வந்து அதே மாதிரி தான் ஒரு மிஸ் வந்தாங்க, ரேணுகாதேவி மிஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மிஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா போட்டியிலையும் எங்களை சேர்த்து விட்டுருவாங்க. இவங்க தான் சேரணும், படிக்கிறவங்க தான் சேரணும், படிக்காதவங்க சேரணும் அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது. நீ இந்த போட்டியில் நீ கலந்துக்கோ, நீ ப்ரைஸ் வாங்குறியோ அது வேறு விஷயம், நீ கண்டிப்பாக கலந்துக்கோ, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பயங்கரமாக ஒரு போல்டாக ஒரு தன்னம்பிக்கையாக ஆக்குனது அந்த மிஸ் தான். ஸோ அந்த மிஸ்ஸுக்கு இந்த டைமில் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த மைண்ட் செட்டப் இப்போ தான் வந்தது எனக்கு. நம்ம ப்ரைஸ் வாங்குறோமோ வாங்கலையோ அது வேறு விஷயம், ஆனால் நம்ம போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இப்போவும் என் பசங்களும் அப்படி தான் நான் சொல்லுவேன். நீ கலந்துக்கோ, ப்ரைஸ் வருதோ வரலையோ அது வேறு விஷயம், நீ கலந்துக்கோ. அப்போ அந்த மிஸ் எனக்கு சொன்ன அந்த நினைப்பு தாங்க இன்னும் வந்து என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு எனக்கு தோணுது. நம்ம பட்ட ஆசை வந்து நிறைவேறணும்னா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு 3 தலைமுறை தேவைப்படுதாங்க. அந்த 3 தலைமுறைக்கு அப்புறம் தான் வந்து நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது நடக்குமா அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம வீட்டு பேசிக் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து தினக்கூலி மாதிரி, தினமும் சம்பாரித்து தினமும் சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் படிப்பு மட்டும்தான் நம்மளை உயர்த்துங்க. ஸோ நிறைய டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்கிறவங்க இல்லை, சில பேர் மட்டும்தான் சம்பளத்துக்காக வேலை செய்கிறாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அவங்களோட மன திருப்திக்காக வேலை செய்வாங்க. ஒரு டீச்சிங் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து சில டீச்சர்ஸ் இருக்காங்கங்க. அவங்களுக்கு எப்போவுமே என்னோடய சல்யூட் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கும் உங்களோட இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.